கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை இன்று கைக்கு வரும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று தந்தை வழி ஆதாயம் உண்டாகும். சகல பாக்கியங்களும் கிடைக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலர் புது செல்போன் வாங்குவீர்கள். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாகும். வேலை செய்யும் இடத்தில் மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்தில் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்து பணம் வரும். கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும்.
தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உத்தியோகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்கள் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். கூட்டுத் தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனை தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். கும்பராசி. இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே உள்ளார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். மீனராசி. மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும்.